பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவன் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك بما قدمت يداك وأن الله ليس بظلام للعبيد صدق الله العلي العظيم. மனிதா, உன் கரங்கள் தேடிக்கொண்ட வினைதான் இது. நிச்சயமாக அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்ல என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்து ஒரு காரணத்தை காட்டுது. என்ன காரணம்? இதுக்கு முதல் ஆயத்து நேற்று நம்ம பார்த்தோம். மனிதர்கள் சத்தியத்திலிருந்து பிறழச் செய்வதற்காக வேண்டி, மக்களை சத்தியத்திலிருந்து பிறழச் செய்வதற்காக வேண்டி கர்வத்தோடு களத்தை திருப்பி கொண்டு இவ்வாறு தர்க்கம் செய்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ அந்த மாதிரி கர்வத்தோட அலையவர்களுக்கு மறுமை நாளில் இழிவுதான் உண்டு, மறுமையில சுட்டரிக்கும் நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா நேற்று ஆயத்தில் சொன்னான். அந்த நரக வேதனை எதற்காக இருக்கிறது, அவனுக்கு எதனால இழிவு ஏற்படுகிறது என்பதுக்காண்டி காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதா, உன் கரங்கள் தேண்டிக் கொண்ட வினைதான் இது. இந்த நரகமும் இழிவும் உனக்கு கிடைக்கிறது காரணம் என்ன? உன் கரங்கள் தேடிக்கொண்ட வினைதான். நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல என்ற ஒரு செய்தியும் இங்கே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்போ நமக்கு வருகின்ற சங்கடங்கள், நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் அத்தனையுமே நாம தேடிக்கொண்டதுதான். நாம் என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு வந்து சேருகிறது. நம்ம நன்மை செஞ்சா நமக்கு நன்மை வந்து சேரும். நாம் தவறு செய்கின்ற பொழுது, நம்ம சத்தியத்தில் கொஞ்சம் மாற்றம் நடக்கிற பொழுது நமக்கு சங்கடங்கள் வந்து சேரும். இதுவும் இந்த அடிப்படை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா வேதனை செய்கிறான்னு சொன்னா அவன் உலகத்தில் செய்த கர்மங்கள் காரணத்தினால்தான், அவன் செய்த ஒரு தீயவின் காரணத்தினால்தான் அங்கே அவன் சோதிக்கப்படுகிறான், வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? வன்னல்லா லைசபில் அல்லாம் இல்லா பீத். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அவன் அநீதி இழைக்கக்கூடிய நல்ல. பொதுவாக அல்லாஹ் ஒரு மனுஷன், ஒரு அடியான் தவறு செய்கிறான், தவறு செய்துவிட்டு அவன் தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவனை வரவேற்றுக் கொள்கிறான் இல்லைங்களா? அல்லாஹ் அவனை அரவணைத்துக் கொள்கிறான் தானே. அல்லாஹ் தஆலா பாவத்தை தான் வெறுக்கிறான், பாவிகளை வெறுப்பது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் பாவத்தை தான் வெறுக்க சொல்கிறான், பாவிகளை வெறுக்க சொல்வது கிடையாது. அப்ப ஒரு மனுஷன் தவறுல இருந்து திரும்பி வந்தோம்னா அவன் அல்லாஹ் தஆலா செய்யறான், தவறே செய்யாத போல அவனை செய்ய பாதுகாத்துக் கொள்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்களா இல்லையா? குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே தவறு செய்யக்கூடியவர்கள். ஓ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன். தவறு செய்தவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தௌபா செய்யக்கூடியவர்கள். தௌபா செஞ்சிட்டோம்னா அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ஆனா அல்லாஹ்விட தான் சிறந்தவனாக மாறி விடுகிறான். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவம் ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த பாவத்திலிருந்து அவன் திருந்தவில்லை, மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மறுமையினால் அவன் வேதனை போட்டு கூட அவனை நரகத்தில் போட்டு வேதனை கொடுக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஒரு கட்டத்தில் நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம கொஞ்சம் திருந்தி நல்ல வழியா வருவோமே, எல்லாருக்கும் நல்ல பேர் எடுப்போமே, எல்லா ஊர் மக்களும் நம்ம வேற மாதிரி பேசுறாங்களே, நாம நல்ல பேர் எடுப்போம், இந்த உலகத்தை நல்ல பேர் எடுப்போம், அல்லாட்ட மறுமையில நல்ல பேர் எடுப்போம் சொல்லிட்டு ஒரு மனுஷன் செய்து விட்ட பாவத்துக்காண்டு ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி அல்லாட தௌபா செய்யணும்னு வச்சுங்களேன், இவனுடைய பாவம் அத்தனையுமே போயிருது. இந்த பாவம் அத்தனையுமே அவன் அடிச்சு கொண்டு போயிருது. அவன் சிறந்த மனிதராக மாறிவிடுகிறான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்னா, சதாவும் போதையில் இருக்கக்கூடியவர், சதாவும் போதையில் இருக்கக்கூடிய மனிதர். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை என்ன? அதாவது போதையில் இருப்பவருக்கு தண்டனை பச்சை மட்டையால் அடிக்கணும்.
ஈச்சமரம் மட்டை இருக்கா இல்லைங்க, ஈச்சமரம் மட்டையால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். இது இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு ஹத்து, ஒரு தண்டனைக்குரிய விஷயங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை நிறைவேற்ற சொல்றாங்க. சஹாபாக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் ஈச்சமரம் மட்டையினால் அடிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் நல்ல ஒரு துணியை நல்லா சுற்றி அது ஒரு நல்ல வலு மாதிரி ஆன பிறகு, கயிறு மாதிரி ஆன பிறகு அதாலும் சாத்துறாங்க. அப்போ இப்படி தண்டனை கொடுக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளோ பெரிய மோசமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ மோசமான காரியம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சாராயங்கிற ஹராமாக்கப்பட்டிருக்கு, மது ஹராமாக்கப்பட்டிருக்குது, இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, அல்லாஹ் அவரை நாசப்படுத்தட்டும் சொன்னாங்க. அல்லாஹ் அவரை நாசப்படுத்தட்டும் என்று சொன்னாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா தெரியுமா? லா தகூன் அவுன ஷைத்தான் அலா அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீ உதவியாளராக இருந்துறாங்க, உங்களுடைய சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவியாளராக இருந்துறாங்கன்னு சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்தார்கள். அப்ப அல்லாஹ் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை தௌபா செஞ்சிட்டான், அல்லாஹ்வே அவனை பரிசுத்தமான மாற்றி விடுகிறான், அல்லாஹ்வே அவரை பரிசுத்தமானவரை மாற்றி விடுவார். அதாவது தவறுனா ஒரு தௌபா செய்யணும், எப்படிப்பட்ட தௌபா? முழுமையான முறையில் தௌபா செய்யணும். சும்மா பாவம் செஞ்சுனா யாரும் என்ன மன்னிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பாவத்தை செய்யக்கூடாது, மறுநாள் அதே பாவத்தை செய்யக்கூடாது, மறுபடியும் யாரில் தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பேன் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கூட. தௌபாங்கிறது தான் அதாவது உள்ளத்தில் உருகி இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் செல்லவே மாட்டேன், அந்த பாவத்தை எந்த பாவத்தை நான் செஞ்சனோ அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன் ரப்பே, இது உறுதியாக உன்னிடத்து சொல்றேன். இன்னொரு பாவத்தை மன்னிச்சிருந்தோன்னா அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இது முறையல்ல. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் சரி அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லுவான், நபியே நீங்க சொல்லுங்க, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசையாகி விடாதீர்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லைங்களா, வானத்தின் முகட்டின் அளவு பாவத்தோட நீ அல்லாஹ்விட வந்தாலும் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவார்கள், என்னுடைய அடியானே நீ வானத்தின் முகட்டின் அளவுக்கு முட்டுகிற அளவுக்கு பாவத்தோடு வந்தாலும் உன்னிடத்தில் நான் என்னுடைய ரஹ்மத்தோடு நான் வருகிறேன், உன்னிடத்தில் நான் என்னோட ரஹ்மத்தோடு வருகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதூஸில சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் பாவம் செஞ்சவன தௌபா செஞ்சிடணும். தௌபா செஞ்சா அந்த மனுஷன் பரிசுத்தமானவனாக மாறி விடுகிறான், அந்த மனிதன் சுத்தமான மனிதனாக மாறி விடுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வாராங்க, தவறான செயலை செஞ்சுட்டு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, இப்ப நான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்கு பரிகாரத்தை உங்களுக்கு நான் தேடுகிறேன் யா ரசூலல்லாஹ். இப்போ பல அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுருவாங்க. கடைசியில் வேற வழி இல்லை, இந்த அம்மாவுக்கு நம்ம தண்டனை நிறைவேற்றான் ஆக வேண்டும், கல்லால் எறிந்து கொலை செய்ய சொல்றாங்க, கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று தண்டனை. அந்த அம்மா அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் கல்லை தூக்கி எறியதாங்க. சில சஹாபாக்கள் ஒட்டகத்தினுடைய எலும்பை எடுத்து அந்த எலும்பை கொண்டு எறிகிறாங்க, அப்படி இருந்து அந்த கொலை செய்யறாங்க. இப்ப அந்த அம்மா இறந்து போச்சு, ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்போ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எரியும் போது ரத்தம், அந்த அம்மாவோட ரத்தம் இவங்க மேல பட்டுருச்சு. அந்த அம்மாவோட ரத்தம் இந்த காலித் ரலியல்லாஹு தஆலா அவங்க மேல பட்ட உடனே அவ ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள், இந்த ரத்தம் இந்த மனுஷியோட ரத்தம் மேல பட்டுருச்சான்னு சொல்லி ஒரு விதமான உரையில அவங்க என்ன செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. அப்ப கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன நீங்க வெறுக்கிறீங்க, என்ன நீங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க, இந்த அம்மாவுடைய தௌபாவை மதீனால உள்ள மக்களுக்கு பிரிச்சு வச்சு அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும். இந்த அம்மாவுடைய தௌபாவை
மதீனால உள்ள மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும். அப்பேற்பட்ட காரியத்தை தௌபாவை அந்த அம்மா செஞ்சிருக்கிறாங்க. நீங்க என்ன செய்றீங்க, இதை வெறுக்கிறீங்க என்று சொல்லி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கண்டித்தது மாத்திரம் இல்லாம அந்த அம்மாவுடைய இறுதி சடங்குல ஜனாசா தொழுகை தொலை வைத்து அந்த அம்மா அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம மௌத்தானவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தொலை வைக்கல, அப்படித்தானே? கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு கடன் திருப்பி கொடுக்காம எந்த ஜனாசா தான் ஜனாசா தொலை வைக்க முடியும், நீங்களே தொழுதுட்டு போய்ங்க அப்படின்னு சொன்ன ரசூல் இங்கே அந்த அம்மா மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை தண்டனையை இந்த உலகத்தில் அனுபவித்த பிறகு அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி அந்த அம்மாக்காண்டி துஆ செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லைங்களா? இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நபியே நீங்க யாருக்காண்டி தொலை வச்சீங்களோ அவங்க நிம்மதி பெற்று விடுவார்கள். நீங்க எந்த ஜனாசாக்காண்டி தொழு வைத்தீர்களோ அந்த ஜனாசா நிம்மதி பெற்றுவிடும் என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறானா இல்லைங்களா? அப்பேற்பட்ட தொழுகையை அந்த அம்மாக்கு தொழ வச்சு நல்லடக்கம் புரிந்திருக்கிறான்னு சொன்னா இந்த அம்மா இந்த உலகத்துல சிறந்தவா மாறுறாங்க, மறுமையில சிறந்தவங்க மாறுறாங்க. அப்ப நமக்கு இந்த ஆயத்தை சொல்லி தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல தவறு நடந்தால் அந்த தவறை நாம் என்ன செய்ய, சுத்தப்படுத்தி விட வேண்டும். அந்த தவறுன்னு நம்ம அந்த அல்லாஹ்ட்ட சொல்லி அந்த தௌபா செஞ்சு நாம சுத்தனம் மாறினோம். மாறாம ஒரு மனிதன் இந்த உலகத்துல அந்த தவறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் சொன்னால், அந்த பெரும்பாவத்தில் அவர் நீண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், தாலிக்கு பிமா கத்தமத் யதாக், அல்லாஹ் தஆலா மறுமையில அவரை நரகத்தில் போட்டா அது அல்லாஹ்வுடைய காரியம் அல்ல, நாம் இந்த மனிதன் இந்த உலகத்தை செஞ்ச அந்த கர்மத்தின் காரணத்தினால்தான் அங்க அவர் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நாம தூய்மையாகிட மாறிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முற்றிலும் போக்கி தௌபாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.